வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்க எஸ்.ஆர். ஜெயக்குமார். இந்த வீடியோல ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி நடிப்புல வெளிவந்திருக்க அமரன் இந்த படம் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையே முகுந்த் வரதராஜன் அவரோட பயோபிக் தான் எல்லாத்துக்கும் தெரியும். அவரோட பர்சனல் லைஃப், மிலிட்டரி லைஃப் எப்படி ஃபேஸ் பண்ணாரு, பர்சனல் லைஃப்ல அவருக்குள்ள இருந்த காதல், இது எல்லாத்தையும் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. முகுந்த் வரதராஜனா சிவகார்த்திகேயன் பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்துல பார்க்கும்போது நம்ம சிவகார்த்திகேயனா பார்க்க மாட்டோம், முகுந்த் வரதராஜனா தான் நம்மளால பார்க்க முடியுது. சோ அந்த அளவுக்கு டெடிகேட்டடா இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சீன்ஸ் வரும்போது சிவகார்த்திகேயனா வரக்கூடாது, நம்ம பார்க்கும்போது முகுந்த் வரதராஜனா வரணும் அப்படிங்கறதா அந்த அவரோட கேரக்டர்ல நல்லாவே தெரியுது. இந்து ரெபேக்கா வர்கீஸ் இந்த கேரக்டருக்கு சாய் பல்லவி கரெக்டா மேட்சா இருக்காங்க. சாய் பல்லவி அவங்களோட ரொமான்டிக் சீன்லயோ எமோஷனல் சீன்லயும் பாத்தீங்கன்னா அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. அவங்க வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு அது சாய் பல்லவி மாதிரியே தெரியுது. இந்த இந்து ரெபேக்கா வர்கீஸ் அவங்க அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரியே தான் அவங்க பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயனுக்கும் சாய் பல்லவிக்கும் இந்த படத்துல கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரியல் லைஃப்ல இருந்தா எப்படி இருப்பாங்களோ அதை அவங்க ஸ்கிரீன்ல கொண்டு வந்து அந்த அளவுக்கு பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. படத்தோட திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் இந்து ரெபேக்கா வர்கீஸ் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் படத்தை காட்டுறாங்க. அவங்களுக்கு என்னென்ன அவங்க வாழ்க்கையில சுவாரஸ்யமான சம்பவங்கள் இதெல்லாம் முகுந்த் வரதராஜன் கூட நடந்ததோ, அவரு என்னென்ன ஃபேஸ் பண்ணாரோ அதைத்தான் அவங்க பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. இதுல வாலண்டியரா எதுவுமே திணிச்சு எழுத முடியாது. படத்தோட முதல் பகுதியில லவ் ஆக்ஷன் கொண்டு போனோம், செகண்ட் ஹாஃப்ல ஆக்ஷன் சென்டிமெண்ட் நம்மளை கண் கலங்க வச்சுறாங்க. படத்தோட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா கண் கலங்காம வெளியே வர முடியாது, அந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமா பண்ணியிருக்காங்க. படத்தோட மியூசிக் ஜிவி பிரகாஷ் பண்ணியிருக்காரு. அவர் மியூசிக் பண்ணாலே போதிய சூப்பரா பண்ணியிருக்காரு ஒவ்வொரு பாட்டுமே. அதுலயும் படத்துல கிளைமேக்ஸ்ல வர பாட்டு இருக்கு பாருங்க, அந்த காட்சி அமைப்புக்கும் அந்த பாடலுக்கும் பாருங்க நம்மளால அழுகாம வெளியே வரவே முடியாது. அவர் பேசாம நடிக்கிறத விட்டுட்டு மியூசிக்கே பண்ணலாம். ஆக்சுவலா இந்த மாதிரி படத்துல நெகட்டிவா பாத்தீங்கன்னா எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா நாட்டுக்காக அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறத அவங்க ஸ்கிரீன்ல காமிச்சிருக்காங்க. அவர் எந்த அளவுக்கு நாட்டுக்காக கஷ்டப்பட்டாருங்கிறத எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த படத்தோட டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி முகுந்த் வரதராஜன் ஒருத்தர் நாட்டுக்காக இவ்வளவு போராடி இருக்காரு, அவர் இப்படி ஒரு தியாகம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் இந்த படத்து மூலியமா தெரிய வச்சிருக்காரு. இந்த மாதிரி படங்கள் ஜெயிச்சாதான் அடுத்தடுத்து இதே மாதிரி படங்கள் நிறைய வரும். நம்ம நாட்டுக்காக கஷ்டப்பட்டவங்க ஒவ்வொருத்தவங்களை பத்தியும் அடுத்தடுத்து படங்களை கொண்டு வருவாங்க. இந்த படம் எல்லாத்துக்குமான படம் தான். குடும்பத்தோட கண்டிப்பா போய் கண்டிப்பா ஒரு தடவையாவது பார்க்கலாம். இந்த மாதிரி படங்கள் கண்டிப்பா பார்க்கணும். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் மிலிட்டரியில ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் கண்டிப்பா நமக்கு வரும். கண்டிப்பா எல்லாரும் இந்த படத்தை போய் பாருங்க. இது ஒரு நல்ல படம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு படத்தோட ரிவ்யூ நான் மீட் பண்றேன். நான் உங்க எஸ்.ஆர். ஜெயக்குமார். தேங்க்யூ.